அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. இன்றைய நாள்ல மீன ராசினேயர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மீன ராசினேயர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் அல்லது வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று எப்படி வழிபட வேண்டும், குறிப்பாக பரிகாரங்களை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்கள்ல நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். அதே போல சேனல் பேஜ்லயும் அதற்கான லிங்க் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மீன ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல பித்ருக்களுக்கு அதாவது முன்னோர்களை நாம் வழிபடுவதால் எண்ணற்ற அவர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். மகாலய பட்சம் அல்லது மகாலய அமாவாசை என்பது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமி திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும். புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை எனப்படும். அப்படி என்றால் மகாலய பட்சம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, மகாலயம் என்பது ஒன்று கூடுவது, பட்சம் என்பது 15 நாட்கள். ஆக மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சம் ஆகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருக்களின் ஆசையும் ஆசீர்வாதங்களையும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதால் நம் முன்னோரால் பின்பற்றப்பட்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களுடைய ஐதீகமாக கூறப்படுது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது மகாலய அமாவாசை. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு அல்லது கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது. நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் எமது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதுர்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறின் பிதுர்களின் கோபத்திற்கு ஆளாவோம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த 15 திதி நாட்களில் நாம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீர்த்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தினுடைய நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரம் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று பொருள். அது மட்டுமில்லாமல் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல யாரெல்லாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம், யார் இந்த அர்ப்பணம் கொடுக்கலாம் என்று பார்க்கும்போது தந்தை இல்லாத அனைவருமே இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வாழ்க்கைப்படி வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானதாக இருக்கிறது. ஏன் இந்த மகாலய அமாவாசை இவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகிறது என்று பார்க்கும்போது, ஒரு ஆண்டில் 12 அமாவாசை திதிகள் வரும். அவற்றில் மிக முக்கியமானது மகாலய அமாவாசை. ஏன் என்று பார்க்கும்போது நம் முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் தென்புலத்தில் இருப்பார்கள். அங்கிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் எல் மற்றும் நீரினை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை. நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுவார்களாம். அப்படி புறப்பட்டவர்கள் சரியாக ஆவணி மாத பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேர்வார்கள். அடுத்த 15 நாளுக்குள் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கியிருந்து நாம் அளிக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாகி மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் நோக்கி புறப்படுவார்களாம்.
அப்படி நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதைக் கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசை வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே மகா புண்ணிய காலமான மகாலயபட்சம் 15 நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும். ஆனால் அனைவருக்கும் அது சாத்தியமில்லை. எனவே மகாலய அமாவாசை அன்று தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மகாலய அமாவாசையான இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்று வருகிறது. இந்த நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நீர்நிலைகளிலும் கோவில் மண்டபங்களிலும் சென்று இதை செய்வது விசேஷம். ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருபுவனம் போன்ற தலங்களில் இது விசேஷமான தினம். பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிவார்கள். எல்லோரும் அங்கு சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து முதலில் தர்ப்பணம் கொடுத்து பின் படையல் போட்டு வழிபடுவது மேலும் சிறப்பு. தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது. நம் நேரடி பித்ருக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படையல் இட வேண்டும். இந்த நாளில் காக்கைக்கு அன்னமிட்ட பிறகே உணவு உட்கொள்வது வழக்கம். மகாலய அமாவாசை மிகவும் புண்ணியமான தினம் என்பதால் இந்த நாளில் தானங்கள் செய்வது விசேஷம். இன்று செய்யும் தானங்கள் பல மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. அவ்வாறு மீனராசினியர்களான நீங்கள் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல என்ன தானம் செய்வதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கன்னியில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் சுக்கிரன் சேர்க்கை அமைந்திருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் தவறாமல் பெண் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது. ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. மேலும் ஆதரவற்றவர்களுக்கு ஆடுகள் தானம் செய்வதும் சிறு குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் செய்வதும் பலன்களை அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் கைகூடி வரும். அது மட்டுமில்லாமல் அது புத்திரபாக்கிய தோஷம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரிய சம்பந்தமான தடைகள் இருந்தாலும் அவை விலகி நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் ரீதியான முன்னேற்றம், குடும்ப சூழ்நிலையில் குதூகலமான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுது. அது மட்டுமில்லாமல் மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல முன்னோர்களுக்கான இந்த திதி தர்ப்பணம் கொடுத்து இந்த தானங்களை வழங்குவது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய 7 தலைமுறையினருக்கும் இதற்கான பலனை கொண்டு செல்லும் என்பது ஐதீகமாகவும் கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த மகாலய அமாவாசை இந்த வழிபாடு உங்களை யோகத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லும் என்பது நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் கூறப்படுது.